காட்டுச் சிங்கங்களையே காலடியில் போட்டு வைத்திருக்கும் உங்களுக்கு இந்த நவாப் எம்மாத்திரம்? காசி விஸ்வநாதர் கோயில் உங்களுடையது. அது திறக்கப்பட்ட சாவி உங்களிடம் தரப்படும். நீங்கள் பூஜை செய்து கொள்ளலாம். கோவிலுக்குள்ளே ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்கிறோம். அந்த பள்ளிவாசல் எங்களுடையதாகவே இருக்க அனுமதி கேட்கிறோம். நவாப் பணிவாக கேட்டார். விஸ்வநாதர் கோயிலை உங்களுக்கு தருவதை எவரும் எதிர்த்தால் அதை முறியடிக்க என்னால் முடியும். ஆனால் உங்களுக்கு மடம் கட்ட நிலம் கொடுப்பதை எங்கள் மதத்தினர் எளிதில் ஏற்க மாட்டார்கள். எனவே நீங்கள் ஒரு உபாயம் சொல்ல வேண்டும். உபாயம் நீ சொல். அதை நம் இறைவன் நிறைவேற்றி வைப்பார். காசியில் கருடன் பறக்காது என்று சொல்லுகிறார்கள். நவாப் அடிக்குரலில் பேசினான். அப்படியா? ஆமாம். நான் இங்கு பிறந்து வளர்ந்தவன். இதுவரை ஒரு கருடனையும் நான் பார்த்ததில்லை. மேற்கொண்டு சொல். குமரகுருபரர் நவாப்பை உற்று பார்த்தார். காசியில் கருடன் பறந்து எந்த இடத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்க வட்டமிடுகிறதோ அந்த இடம், அந்த பரப்பு உங்களுக்கு சொந்தம். இறைவன் மீது ஆணை. சபை பெண்களைப் போல் உப்பருகையில் நின்று நவாப் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருந்தது. குமரகுருபரர் சிங்கங்களோடு சபை விட்டு வெளியேறினார். அவர் அரண்மனை விட்டு வெளியே வந்ததும் அந்த சிங்கங்கள் மாயமாய் மறைந்து போயின. மறுநாள் காலை தாம் நிலம் வேண்டிய இடத்தில் போய் குமரகுருபரர் நின்று கொண்டார். நவாப் பரிவாரங்களோடு வந்தான். காசியில் கருடன் வருமா என்று ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஆயிரக்கணக்கான இந்துக்களை வினவ, அவர்கள் வரவே வராது, வந்ததே இல்லை என்று அடித்து சொன்னார்கள். குமரகுருபரர் கங்கை கரையில் நின்றபடி கைத்தட்டினார். கங்கையின் எதிர்கரையிலிருந்து ஒரு பெரிய கருடன் சிறகு விரித்து தாழ பறந்து குமரகுருபரர் இருக்கும் பகுதியில் ஒரு பெரிய வட்டம் போட்டது. நவாப்பின் சேவகர்கள் எல்லையை குறித்து கொண்டார்கள். நவாப் கடவுள் மீது சத்தியம் செய்தபடி குமரகுருபரருக்கு அந்த நிலத்தை சாசனம் செய்தார். சலாம் சொல்லி விடை பெற்றார். காசியில் ஒரு அற்புதமான மாளிகை கட்டி அங்கே நெடுங்காலம் வசித்த குமரகுருபரர் காசி கலம்பகம் என்ற நூலை எழுதினார். தமிழர்கள் தஞ்சாவூர், மதுரை, திருச்செந்தூர் என்று குறுகிய வட்டத்தில் செல்லாது முஸ்லிம்களுடைய ஆட்சியிலே நீண்ட புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு உதாரணமாக அவர் இருந்தார். பரதகண்டத்தை பிரித்து விடாமல் இந்து மதம் இணைக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டினார். தமிழும் தமிழரும் சிறிய குட்டையாய் தேங்கிவிடாமல் இமயமலை அடிவாரம் வரை போய் வரும் ஆவலை தூண்டினார். பாரசீக மொழியிலிருந்து உற்பத்தியான ஹிந்துஸ்தானி மொழியையும் குமரகுருபரர் கற்றுக்கொண்டார். வால்மீகியின் இராமாயணத்தை சமஸ்கிருதத்தில் ஆழ்ந்து படித்தார். கவியரசர் கம்பரோடு ஒப்பிட்டு பார்த்தார். தாம் கட்டின ஆதீன மாளிகையில் கம்பனின் புகழை காசியின் பண்டிதருக்கு புரியும் வண்ணம் சமஸ்கிருதத்திலும் ஹிந்துஸ்தானியிலும் குதூகலத்தோடு விளக்கி நாட்கணக்கில் உரையாற்றினார். காசி விஸ்வநாதர் அவரிடமே அவரை வைத்து கொண்டார். ஒரு வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ